இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, டிசிஎஸ்ல கேட்ட ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் தான். இது ஸ்லாட் 1ல கேட்டிருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா நடந்த இன்டர்வியூல. இதே மாரி உங்களுக்கு டிசிஎஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், டிசிஎஸ்ல பிளேஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நம்மளோட சேனல்ல டிசிஎஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அத போய் செக் பண்ணி பாருங்க. இப்ப இந்த கொஸ்டினுக்கு போலாம். இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு அரே குடுத்திருப்பாங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின்ல ஒரு அரே குடுத்திருப்பாங்க. அந்த அரேக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ் நெறைய இருக்கும். அதுல எந்த எலமெண்ட் அந்த அரேவோட பாதி சைஸ விட அதிகமா இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு அப்படி ஏதாவது ஒரு எலமெண்ட் வந்து அந்த அரேவோட பாதி சைஸ்க்கு மேல இருந்துச்சுன்னா, அத நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி எதுவுமே இல்லங்கும்போது நோ எலிமெண்ட் பிரசன்ட் இல்ல நோ மெஜாரிட்டி எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அ ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? எப்படின்னா, இந்த ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். உங்களுக்கு இன்னும் ஈஸியாவே புரியும். இந்த அரேவோட சைஸ் என்னன்னு முதல்ல பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் அரேவோட 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஓகேவா? இந்த அரேல 9 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ அரேயோட சைஸ் என்ன? 9. இப்போ இந்த அரேல இத விட பாதி சைஸ விட அதிகமா எலிமெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும். இப்போ 9ன்னா அதோட பாதி எவ்வளோ? 4 to 5 4.5ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 4ன்னு வச்சுக்கலாம் நம்ம. 4 விட அதிகமான 5 எலிமெண்ட்ஸ். எந்த எலிமெண்ட் வந்து 5 விட அதிகமான டைம்ஸ் இல்லன்னா 5 டைம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கோ, அத வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ இதுல செக் பண்ணலாம். 3 எத்தன டைம் ரிட்டர்ன் ஆயிருக்கு? 1, 2 2 டைம் தான். ஸோ அது நம்மளோட மேஜர் எலிமெண்ட் கிடையாது. அடுத்து வாங்க 4. 4 எவ்வளோ டைம் பிரசன்ட் ஆயிருக்கு? 1, 2, 3, 4, 5 அதாவது பாதிக்கு மேல பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ 4 தான் நம்மளோட மெஜாரிட்டி எலிமெண்ட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். ஆனா செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அதுல எதுவுமே மெஜாரிட்டி எலிமெண்ட் இல்ல. ஏன்னா 3 வந்து இதுல ஒரே ஒரு 4 மட்டும் எடுத்து இந்த எக்ஸாம்பிள் மாத்திருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா 3 2 டைம்ஸ் இருக்கு. இந்த அரேயோட சைஸ் 8 4 டைம்ஸ். அப்போ 4க்கு மேலனா 5 டைம்ஸ் இருக்கணும். 3 வந்து 2 டைம் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. 4 வந்து 4 டைம் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. நமக்கு இது 5 டைம் பிரசன்ட் ஆயிருந்தது அது மெஜாரிட்டி எலிமெண்ட். ஸோ 4ம் கணக்கு கிடையாது. 2 2 டைம் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இதுல ஒரு மெஜாரிட்டி எலிமெண்ட்டே இல்ல. நோ மெஜாரிட்டி எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணா போதும். ஸோ இதுக்கான லாஜிக் எப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். லாஜிக் பார்க்கலாம். ஸோ இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம மேப் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதில் எப்படி சால்வ் பண்ண போகிறோன்றதை நான் இப்போ சொல்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த அரேயில் இருக்கிற எலமெண்ட்ஸை நான் கீயாக வச்சுக்க போகிறேன். அதே மாதிரி இந்த அரேயில் இருக்கிற எலமெண்ட்ஸை கீயாக வச்ச மாதிரியே இந்த எலமெண்ட்ஸ் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது, அதாவது அந்த எலமெண்ட்ஸோட கவுண்ட்டை நான் வேல்யூவாக வச்சுக்க போகிறேன். ஓகேவா? என்ன சொல்கிறேன்? திருப்பி சொல்கிறேன். இந்த அரேயில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நான் கீயாகவும், இந்த அரேயில் இருக்கிற எலமெண்ட்ஸு எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்குது, அதாவது அதோட கவுண்ட்டை நான் வேல்யூவாகவும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி ஒரு மேப் போட்டுக்கலாம். மேப்பில் தான் சால்வ் பண்ண போகிறோம். மேப்பில் எப்பயுமே லெஃப்ட் சைடு இருக்கிறது கீ, ரைட் சைடில் இருக்கிறது வேல்யூ. ஸோ கீ வேல்யூ, அதாவது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 3 அப்படின்னு இருக்குன்னு வைங்க. நம்ம இந்த கோடு ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நம்ம மேப் எப்படி மாறி இருக்கும்னா, இந்த 3ங்கிற எலமெண்ட் இங்கே இருக்கும். அது எத்தனை டைம் கவுண்ட்டுங்கிறது ரைட் சைடில் இருக்கும், அதாவது வேல்யூவாக இருக்கும். 3 எத்தனை டைம் வந்து கவுண்ட் ஆகிருக்கு, 3 எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இந்த சைடு இருக்கும். சும்மா ஒரு எக்ஸாம்பிள், இந்த அரேயில் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு? 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இந்த லாஜிக் முடிச்சு கடைசி கோட் முடிச்சதுக்கப்புறம் இந்த மேப்போட வேல்யூ 3,2 இருக்கும். ஓகேவா? அது எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன் வாங்க. லாஜிக் சிம்பிள் தான். நான் ஒரு லூப் ரன் பண்ண போகிறேன். ஓகேவா? அந்த லூப் ரன் பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்குல்ல ஒரு மேப், அந்த மேப்பை அப்டேட் பண்ணிட்டே வர போகிறேன். எப்படி அப்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து நம்மளோட மேப். ஓகேவா? இதுதான் நம்ம மேப். இப்போ இந்த மேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த லூப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேப்பை சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் நம்மளோட எலமெண்ட் இங்கே இருக்குமா, பாயிண்டர். அப்போது இந்த 3ங்கிற எலமெண்ட் ஆல்ரெடி இந்த மேப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ண போகிறேன். இப்போ இந்த கண்டிஷனில் இந்த 3 இந்த மேப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கா, இந்த மேப்பே எம்டி, எதுவுமே இந்த மேப்பில் ப்ரெசென்ட் ஆகலை, அப்போது நாட் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது ஒரு கண்டிஷன் என்னன்னா, டைரெக்டாக இந்த எலமெண்ட்டை நான் என்ன முன்னாடியே சொன்னேன், எலமெண்ட்டுங்கிறது கீ, அந்த எலமெண்ட்டை அப்படியே கீயாக போட்டுக்கிறோம். அது இல்லாதப்போ வேல்யூ என்ன, கவுண்ட்டை அப்படியே போட்டுக்கிறோம். கவுண்ட் என்ன, எதுவுமே ப்ரெசென்ட் ஆகலை அப்படிங்கும்போது இப்போ தான் நம்ம அந்த எலமெண்ட்டே பார்க்குறோம். அப்போது அதோட கவுண்ட் 1. அப்போ இந்த கேஸில் எப்படி வரும், கீ என்ன 3, அதோட கவுண்ட் என்ன 1, ஏன்னா ப்ரெசென்ட்டே ஆகலை. இப்போது 3,1. ஓகேவா? இப்போது அடுத்த ஐட்ரேஷன் போகிறோம்.
அடுத்த ஐட்ரேஷன் போகும்போது நான் முன்னாடி சொன்ன கண்டிஷன் படி வருவோம். இங்கே அந்த மேப்பில் அந்த எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். ப்ரெசென்ட் ஆயிருக்கா, இதோ இப்போ தான் எழுதணும் ப்ரெசென்ட் ஆயிடுக்கு. அப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கும் போது ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா ப்ரெசென்ட் ஆயிடுக்கு. ப்ரெசென்ட் ஆயிடுக்கும் போது அதே கீழே ஆல்ரெடி கீஎல் போட்டுறேன். ஆல்ரெடி இருக்கிற கீயோட கவுண்ட்டை நம்ம இப்போது அப்டேட் பண்ண போகிறோம். எப்படி அப்டேட் பண்ண போகிறோன்னா ஆல்ரெடி இருக்கிற கவுண்ட் ப்ளஸ் 1ன்னு சொல்லி அப்டேட் பண்ண போகிறோம். அதாவது எப்படின்னு நான் திருப்பி சொல்கிறேன். ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்கு அந்த எலமெண்ட் அப்படின்றத நம்ம அந்த மேப்பை செக் பண்ணிவிட்டு சொல்லும் போது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆல்ரெடி அந்த எலமெண்ட் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அந்த கீ எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்துல இருக்க கவுண்ட்டோட வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம்னா அந்த கவுண்ட் +1 போட போகிறோம். ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போது அந்த கண்டிஷன் படி நான் இப்போ போட்டு காட்டுறேன். இப்போது 3 அப்படிங்கிற இதில் இருக்கோமா, இப்போ இந்த 3 ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ப்ரெசென்ட் ஆயிடுக்கு. ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்கும்போது என்ன பண்ணணும், அந்த கீ எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்கணும். எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, தேடி கண்டுபிடிச்சாச்சு. அதோட கவுண்ட்டை +1 பண்ண போகிறோம். ஆல்ரெடி இருக்க கவுண்ட் என்ன 1, அது கூட +1 பண்ண போகிறோம். +1 பண்ணால் என்னவா மாறும், 2ன்னு மாறும். இப்போ உங்களுக்கு புரியலன்னா பரவாயில்ல, போக போக உங்களுக்கு அப்படியே விளங்கிடும் இந்த அரேவை ஃபுல்லாக முடிக்கும்போது. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அப்டேட் பண்ணியாச்சு 2ன்னு சொல்லி. அடுத்த ஐட்ரேஷன் வரப்போகுது. இப்போது இந்த எலமெண்ட் இந்த மேப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்கள். ப்ரெசென்ட் ஆகிருக்கா இல்லையா, ப்ரெசென்ட் ஆகலைங்கும் போது எந்த கண்டிஷன், இந்த ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன, கீ புதுசாக போடணும், கவுண்ட் அது என்னன்றது 1ன்னு போட்டு நம்ம எழுதிக்கணும். ஏன்னா கவுண்ட் ஃபஸ்ட் டைம் வருது. ஸோ அதோட பேசிக் கண்டிஷன் என்னென்னா கீ போடணும், அது கூட கவுண்ட்டை 1ன்னு போட்டுக்கணும். ஓகேவா, அப்போ நான் போடுற மேலே கீ என்ன 4 கண்டுபிடிச்சிட்டோம், அதோட கவுண்ட் என்ன 1ன்னு போட சொல்லியிருக்கேன். ஸோ 1ன்னு அப்படியே போட்டுருங்க. ஓகே, 4,1 போட்டாச்சு. இப்போது அடுத்த ஐட்ரேஷன் போகிறோம். அடுத்த ஐட்ரேஷனில் 2 ஆல்ரெடி இந்த மேப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுமா, செக் பண்ணுங்கள். ப்ரெசென்ட் ஆகிடுக்கா, இல்லை 2, 3 இருக்குது, 4 இருக்குது. அப்போ ப்ரெசென்ட் ஆகலை அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் கண்டிஷன் கீ போட்டுக்கணும், அப்படியே அது கூட கவுண்ட்டு போடணும். ஆமாவா, கீ என்ன 2, அதோட கவுண்ட் என்னன்னு போட சொல்லியிருக்கேன், 1ன்னு போட சொல்லியிருக்கேன். ஸோ 1, அவ்வளோதான். இப்போது திருப்பி அடுத்த கவுண்ட், அடுத்த ஐட்ரேஷன் 4 ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். 4 ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ப்ரெசென்ட் ஆகிருக்கும் போது எந்த கண்டிஷன் யூஸ் பண்ணோம், இந்த செகண்ட் கண்டிஷன். ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கும் போது அது எங்கே ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்க கீ எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்சாச்சு இந்த இடம். அந்த கண்டுபிடிச்ச இடத்துல கவுண்ட்டை +1 பண்ணணும். கவுண்ட் என்ன 1 +1 2 அப்படின்னு மாற்றிக்கணும். 2 சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஐட்ரேஷன். இந்த 4 ஆல்ரெடி இந்த மேப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ப்ரெசென்ட் ஆயிடுக்கு அப்படிங்கும் போது என்ன பண்ணணும், எந்த கண்டிஷன் யூஸ் பண்ணோம், இந்த செகண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணோம். என்ன, அந்த ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்க கீ எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாச்சு இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அதோட கவுண்ட்டை +1 பண்ணிக்கணும். கவுண்ட்டை +1 பண்ணிக்கணும். 3 ஆயிடுச்சு. இப்போது திரும்பி அடுத்த லூப் 2 இந்த லூப்பில் இந்த மேப்பில் ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்கா பாருங்கள். 2 வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ப்ரெசென்ட் ஆகிருக்கும்போது என்ன கண்டிஷன், ஆல்ரெடி எங்கே கீ இருக்குதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டு அதோட கவுண்ட்டை +1 பண்ணிக்கணும். கீ எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, கண்டுபிடிச்சாச்சு. அது கூட கவுண்ட்டை ப்ளஸ், ரொம்ப கசகசன்னு ஆயிடுச்சு, அதோட கவுண்ட்டை +1 பண்ணிக்கணும். சொன்ன மாதிரி தான். அப்போ இதோட கவுண்ட் என்ன ஆகும், 2ன்னு ஆகிடும். இதை நான் இப்போ அப்டேட் பண்ணிடுறேன். 2ன்னு சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்துக்கு போகலாம். அடுத்த ஐட்ரேஷன் 4 ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்கா, ப்ரெசென்ட் ஆகிடுக்கு. எங்கே, இங்கே. அப்படி ப்ரெசென்ட் ஆகும்போது நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், அந்த ஆல்ரெடி இருக்க கீயை கண்டுபிடிச்சாச்சு இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அதோட கவுண்ட்டை +1 பண்ணுங்கள். அதோட கவுண்ட் என்ன, இதுதான். +1 பண்ணும்போது என்ன 4. இதை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஐட்ரேஷன். இந்த 4ங்கிற எலமெண்ட் ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்கா, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ப்ரெசென்ட் ஆகிருக்கும் போது என்ன யூஸ் பண்ணோம், இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணோம். எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது எங்கன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதோட கவுண்ட் என்ன 4. அது கூட என்ன பண்ணணும், +1 போட்டுக்கணும். +1 போடும்போது என்ன 5 அதோட கவுண்ட். அப்போ 5 நம்ம மாற்றிக்கணும்.
ஸோ இதுதான் நமக்கு கடைசியாக கிடச்ச மேப். அந்த இடத்துல ரொம்ப கிளம்ஸியாக இருக்குங்கிறக்காக நான் இங்கே திருப்பி தனியாக எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போது இந்த n = 9 அப்படிங்கிறது அந்த அரே நம்ம எடுத்தோம்ல, அந்த அரேவோட சைஸை நான் இங்கே எழுதியிருக்கேன். நமக்கு தேவைப்படுறது இந்த கொஷனில் என்ன? மெஜாரிட்டி எலமெண்ட். நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி மெஜாரிட்டி எலமெண்ட் அப்படிங்கிறது என்ன? இந்த அரேவோட சைஸோட பாதியை விட எதோட கவுண்ட் அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து மெஜாரிட்டி எலமெண்ட்டாக. நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். திருப்பி உங்களுக்கு ரீகேப் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இந்த அரேவோட சைஸை விட எந்த எலமெண்ட்டோட கவுண்ட் அதிகமாக இருக்கோ அதுதான் நம்மளோட மெஜாரிட்டி எலமெண்ட். ஓகேவா? அப்போது நம்ம மெஜாரிட்டி எலமெண்ட் எதுவாக இருக்குன்றதை நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அரேவோட பாதி சைஸ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அரேவோட பாதி சைஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த அரேவோட சைஸ் என்ன? 9/2 போட்டால் நமக்கு பாதி கிடச்சிருமா? 9/2 என்ன? 4.5. ஆனால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படி நம்ம யூஸ் பண்ணுறது ஜாவாவில் ரவுண்ட் பண்ணும்போது 4 அப்படின்றது வந்துடும். ஓகேவா? அப்போது நம்மளோட பாதி எலமெண்ட்டோட அரேவோட சைஸ் என்ன? 4. 4.5 4 என்ன வேணால் வச்சுக்கோங்க. நம்ம கன்ஸ்ட்ரெயின் படியே வரலாம். ஜாவாவில் 4. ஓகேவா? இப்போ நம்மளோட கவுண்ட் வந்து இந்த 4ஐ விட அதிகமாக இருக்கும்போது தான் நமக்கு அது மெஜாரிட்டி எலமெண்ட். ஓகேவா? இப்போது நம்ம கவுண்ட்டை செக் பண்ணலாம். இந்த ஹேஷ் மேப்பில் செக் பண்ணும்போது இந்த 4ஆம் நம்பரை விட நமக்கு இந்த கவுண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுதான் நம்மளோட மெஜாரிட்டி எலமெண்ட். இப்போது நம்மளோட ஹாஃப் த சைஸ் என்ன? ஹாஃப்னு போட்டுக்கிறேன். ஹாஃப் வந்து 4. இந்த 4க்கு மேலே நம்ம கவுண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். இப்போ நம்ம மேப்பை செக் பண்ணி எந்த கவுண்ட் இந்த ஹாஃபை விட அதிகமாக இருக்குங்கிறத பார்க்கணும். அப்படி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எலமெண்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கணும். அப்போது இந்த சம்மில் மேப்பு படி டெக்னிக்கலாக வந்து பார்த்தோன்னா கவுண்ட் அப்படிங்கிறது என்ன? வேல்யூ. எலமெண்ட் அப்படின்றது என்ன? கீ. அப்போ என்ன நம்ம செக் பண்ணோம்? இந்த மேப்பை செக் பண்ணும்போது நம்ம வேல்யூஸை செக் பண்ணிட்டு வரணும். எந்த வேல்யூ இந்த ஹாஃப் த சைஸை விட அதிகமாக இருக்கோ அந்த வேல்யூவோட கீயை நம்ம ஆன்சராக ரிட்டர்ன் பண்ணிடணும். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போது திரும்ப சொல்கிறேன். நம்ம கவுண்ட்டை செக் பண்ண போகிறோம். அப்போ அந்த கவுண்ட் அப்படிங்கிறது என்ன? இருங்க, வேலை கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம கவுண்ட்டை செக் பண்ண போகிறோம். அந்த கவுண்ட்டுன்றது என்ன? வேல்யூ. அப்புறம் நம்ம எலமெண்ட்ஸை செக் பண்ண போகிறோம். அந்த எலமெண்ட்ஸுங்கிறது என்ன? கீயே. அப்போ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு கவுண்ட்டை செக் பண்ணோம். கவுண்ட்டுன்றது என்ன? வேல்யூ. வேல்யூவை செக் பண்ணும்போது எந்த வேல்யூ அந்த ஹாஃப் த சைஸை விட பெருசாக இருக்கோ அதோட கீயை ரிட்டர்ன் பண்ணணும். சிம்பிள், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி கவுண்ட்டை செக் பண்ணும். கவுண்ட்டுன்றது என்ன? வேல்யூ. ஓகே, வேல்யூவை செக் பண்ணிட்டு வரும். ஃபர்ஸ்ட் 2ஆம் நம்பர் இந்த ஹாஃபை விட பெருசாக இருக்கா? இல்லை. ஹாஃப் வந்து நமக்கு 4, பெருசாக இல்லை. 5ஆம் நம்பர் நமக்கு பெருசாக இருக்கா? ஆமாம். 5 வந்து 4ஐ விட நமக்கு பெருசு தான். அப்போது கவுண்ட் அதிகமாக இருக்கும்போது நான் எதை ரிட்டர்ன் பண்ண சொன்னேன்? கீயை ரிட்டர்ன் பண்ண சொன்னேன். கீ என்ன? 4 ரிட்டர்ன் பண்ணுங்கள். 4 தான் நம்ம ஆன்சரா? ஆமாம், 4 தான் நம்ம ஆன்சர். அந்த கொஸ்டினில் 4 தான் நிறையா டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருந்துச்சு. 5 தடவை ரிப்பீட் ஆயிருந்துச்சு. ஸோ 4 தான் நம்ம ஆன்சர். இது நம்ம கோட் வழியில் பார்க்கலாம். லாஜிக் நமக்கு புரிஞ்சுது அப்படின்னா கோட் ரொம்ப நமக்கு ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ஓகேவா? இந்த அரே வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிளுக்கு எடுத்து சேம் அரே தான். 3 3 4 2 4 4 2 4 4. இதுதான் நம்மளோட அரே. ஆல்ரெடி நம்ம பார்த்த அரே. அதோட சைஸை நான் இங்கே வாங்கிக்கிறேன். n = ARRங்கிறது இதோட பேரு. AR.length அப்படிங்கிறது அதோட சைஸை நமக்கு கொடுத்துரும். நான் உங்களுக்கு வந்து கீவேர்டோட டைரக்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த கீவேர்ட்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் அது இல்லாமல் உங்களால் போடவே முடியாது. கீவேர்ட்ஸ்ன்னு சொல்கிறத மெத்தட்ஸ்ன்னு சொல்லலாம். இன்பில்ட் மெத்தட்ஸ், இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ், இப்படி வேணா சொல்லலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஹாஃப்ங்கிறது இந்த ஆல்ரெடி இருக்க சைஸ் டிவைட் பை 2. ஓகேவா? இது எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்? மெஜாரிட்டி எலிமெண்ட். அப்போ தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஹாஃப் சைஸ் தெரிஞ்சாதான். அதுக்கப்புறம் ஃபிளாக். இந்த ஃபிளாகுங்கிறது என்னன்னு நான் கோடு கீழே போக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இன்டர்மீடியட் கோடராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாகுங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பிகினராக இருந்ததுன்னா இதான் உங்களுக்கு கஷ்டமாக இப்போ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. போக உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த ஹேஷ் மேப் இன்டீஜர், HM = நியூ ஹேஷ் மேப் அப்படிங்கிறது ஹேஷ் மேப்பை டிக்ளேர் பண்ணுறதுக்கான ஒரு வழின்னு சொல்லலாம். அரே எப்படி நம்ம இப்படி டிக்ளேர் பண்ணுறோமோ அதே மாதிரி இப்படி தான் நம்மளால ஹேஷ் மேப்பை டிக்ளேர் பண்ண முடியும். இந்த ஹேஷ் மேப்புங்கிறது ஜாவாவில் இருக்க யூட்டில் அப்படிங்கிற பேக்கேஜ் இருக்கு. அதனால நான் அதை இங்கே மேலே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சிம்பிள். இப்போ நம்ம மெயின் கோட்குள்ளே வரலாம்.
கோட் என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், அந்த அரேவை டிராவர்ஸ் பண்ணிட்டு அந்த எலமெண்ட் ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா அதோட கவுண்ட்டை வாங்கி +1 பண்ணிக்கணும். அப்படி ப்ரெசென்ட் ஆகலைங்கும் போது அந்த புது எலமெண்ட்டை கீயை ஆட் பண்ணிட்டு அது கூட வேல்யூவை 1 ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதானே. இப்போ கோட் பார்க்கலாம். ஃபார் லூப்பு இந்த அரேவை டிராவர்ஸ் பண்ணுறதுக்காக நான் அந்த ஃபார் லூப் போட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஃப் ஹெச்எம் டாட் கண்டெய்ன்ஸ் கீ ஏஆர்ஆர் ஆஃப் 5 அப்படிங்கிறது என்னன்னா அந்த கீ வந்து ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு அரேல அந்த மேப்ல செக் பண்ண சொன்னேன்ல, அதுதான் இது. ஹெச்எம்ங்கிறது இந்த மேப்போட பேர். ஓகேவா. ஹெச்எம் டாட் கண்டெய்ன்ஸ் கீ பேர்லயே இருக்கு பாருங்க. அந்த எலமெண்ட் அந்த மேப்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கா அந்த கீயான்னு சொல்லி நம்ம செக் பண்ண போறோம். அந்த கீ ஆல்ரெடி இந்த மேப்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ண போறோம். அதுக்கான மெத்தட் தான் இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் தான் வந்து ஹெச்எம் டாட் கண்டெய்ன்ஸ் கீங்கிறது. என்ன கண்டெயின் ஆயிருக்குங்கிறத செக் பண்ணோம். ஏஆர்ஆர் ஆஃப் 5. ஏஆர்ஆர் ஆஃப் 5ங்கிறது என்ன? அந்த அரேல இருக்க எலமெண்ட். அதாவது அந்த அரேல இருக்க எலமெண்ட் இந்த ஹெச்எம்ங்கிற மேப்ல கண்டெயின் ஆயிருந்தால், அதாவது ப்ரெசென்ட் ஆயிருந்தா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? அந்த அரேல இருக்கிற ஏஆர்ஆர் ஆஃப் 5 இதுதான் வந்து கீ, இதுதான் வந்து வேல்யூ. ஓகேவா. இதுதான் வந்து கீ, இந்த சைடு இருக்கிறதா கீ, ரைட் சைடுல இருக்கிறதா வேல்யூ. அப்ப என்ன? ஆல்ரெடி இருக்கு ஏஆர்ஆர் ஆஃப் ஐல ஹெச்எம் டாட் கெட் ஏஆர்ஆர் ஆஃப் ஐங்கிறது என்ன பண்ணும்னா முன்னாடி இருக்கிற அந்த ஏஆர்ஆர் ஆஃப் ஐயோட வேல்யூவை நமக்கு வாங்கும். அதாவது முன்னாடி ப்ரெசென்ட் ஆயிருக்க கீயோட வேல்யூவை நமக்கு ஃபெச் பண்ணும். ஃபெச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? +1. அதாவது ஆல்ரெடி இருக்கிற கவுண்ட்டை வாங்கி +1 நம்ம பண்றோம். புரிஞ்சுதா? என்ன பண்றோம்? ஏஆர்ஆர் ஆஃப் 5 அதாவது அந்த கீ எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்குங்கிறத பார்த்து அதோட கவுண்ட்டை +1 அப்டேட் பண்ணிக்கிறோம். ஹெச்எம் டாட் புட்டுங்கிறது ரீப்ளேஸ் பண்ணும், இல்லைன்னா புதுசா ஆட் பண்றதுக்கான ஒரு கீவேர்ட். அடுத்து ப்ரெசென்ட் ஆயிருக்குங்கும் போது இது பண்ண போறோம். இதே ப்ரெசென்ட் ஆகலைங்கும் போது என்ன பண்ண சொன்னேன்? ஹெச்எம் டாட் புட் தான் சேமுக்கும். ஹெச்எம் டாட் புட் ஏஆர்ஆர் ஆஃப் 5. ஏஆர்ஆர் ஆஃப் 5ங்கிறது என்ன? எலமெண்ட்டை புதுசா போடு. 1ங்கிற வேல்யூ அதாவது கவுண்ட்டையும் திரும்ப புதுசா போடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அவ்வளவுதான். ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அந்த இடத்துல தேடி கண்டுபிடிச்சு +1 பண்ணிக்கிறோம். தேடி கண்டுபிடிச்சு +1 பண்ணிக்கிறோம். அப்படி ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகல அப்படிங்கும்போது புதுசா கீயும் என்டர் பண்ணிக்கிறோம். 1ங்கிற வேல்யூ அப்டேட் பண்ணிக்கிறோம். முடிஞ்சதா? அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல அந்த மேப்பை வந்து நம்ம டிராவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. மேப்பை டிராவர்ஸ்னா மேப்ல வந்து செக் பண்ண போறோம். எந்த கவுண்ட் ஹாஃபை விட அதிகமா இருக்குங்கிறது. அந்த மேப்பை நம்ம லூப் போட்டு தான் டிராவர்ஸ் பண்ண முடியும். அந்த லூப் போட்டு டிராவர்ஸ் பண்றதுக்கான லூப்போட கோடு தான் வந்து இது. ஃபார் மேப் டாட் என்ட்ரி இது வந்து புது மேப் டிக்ளேர் பண்ற மாதிரி. இன்டீஜர் மேப் ஃபார் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் ஹெச்எம் டாட் என்ட்ரி செட். ஹெச்எம் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி கொடுத்த மேப். ஓகேவா. அந்த மேப்புக்கு இன்னொரு மேப் செட் பண்ற மாதிரி ஒரு கணக்கு. பட் ஆனா அப்படி இல்லை. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். உங்களுக்கு போக போக இதுவுமே புரியும். உங்களுக்கு மேப் கான்செப்ட் ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் நான் இங்க என்ன போட்டிருக்கேங்கிறது. பிகினரா இருக்கும்போது நான் என்ன சொல்றேங்கிறத மட்டும் கவனிச்சுக்கோங்க. ரொம்ப இன்டெப்தா புரிஞ்சுக்க வேணாம். நான் மேப்புக்காக புதுசா இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த இதை போய் செக் பண்ணிக்கோங்க நீங்க. அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஃபுல்லா. ஓகேவா. இப்போ நம்ம மேப்பை டிராவர்ஸ் பண்ண போறோம். டிராவர்ஸ் பண்ணும்போது அதோட வேல்யூ நான் என்ன சொன்னேன்? கவுண்ட்டை வந்து நம்ம செக் பண்ண போறோம்னு சொன்னேன்ல. கவுண்ட் வந்து நம்ம அங்க என்னவா எடுத்தோம்? வேல்யூன்னு எடுத்தோமா? அப்போ அந்த வேல்யூ வந்து ஹாஃபை விட அதிகமா இருந்துச்சு அப்படிங்கும்போது நான் சொன்னேன்ல. நம்ம செக் பண்ணோமே அந்த இடத்துல ஞாபகம் இருக்கா? நம்ம இங்க இருந்து ஆரோ மார்க் போட்டு அங்க செக் பண்ணிட்டே வந்தோம்ல. அதுதான் பண்றோம். அந்த கவுண்டோட வேல்யூ இங்க பாருங்க. மேப் டாட் கெட் வேல்யூ பேர்லயே இருக்கு பாருங்க. வேல்யூவை வாங்க போகுது. அதாவது கவுண்ட்டை வாங்க போகுது. அந்த வாங்க போற கவுண்ட் ஹாஃப் இங்க போட்டுருக்கோம்ல. இந்த ஹாஃப் த சைஸை விட அதிகமா இருந்துச்சுன்னா அதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ நம்ம இங்கே பிரிண்ட் பண்றோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் பண்ணும். த நம்பர் இஸ் மேப் டாட் கெட் கீ. நான் என்ன சொன்னேன்? வேல்யூ அதிகமா இருக்கும்போது அதோட கீ தான் நம்ம ஆன்சர் சொன்னேன். அதே தான். கீயை நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ஓகேவா. அது இங்க வந்து என்ன ஃப்ரீக்வன்சில அது ரிட்டர்ன் ஆயிருக்குன்னு சொல்லி நான் இங்க போட்டிருக்கேன். இது நமக்கு டிசிஎஸ்ல கேட்கல. பட் ஆனா சும்மா எத்தனை டைம் அக்கர் ஆயிருக்குன்னு செக் பண்றதுக்காக நான் போட்டிருக்கேன். எத்தனை டைம் ரிட்டர்ன் ஆயிருக்குங்கிறது நம்ம வேல்யூல பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா. இந்த ஃபிளாக் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ இந்த மெஜாரிட்டி எலமெண்ட் இருந்தா தானே இந்த லூப்புக்குள்ளேயே வரும். இந்த கண்டிஷனுக்குள்ளேயே வரும். இஃப் கண்டிஷனுக்குள்ள. அப்படி இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக தான் ஃபிளாக். நான் ஆல்ரெடி ஃபிளாக் நான் 0ன்னு வச்சிருக்கேன். இந்த கண்டிஷனுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கும்போது ஃபிளாக் வந்து 0ல இருந்து 1ன்னு மாறிடும். ஓகேவா. இந்த ஃபிளாகுக்குள்ள வந்தா நமக்கு என்ன அர்த்தம்? மெஜாரிட்டி எலமெண்ட் பிரசன்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்படி இந்த மேப்புக்குள்ள அது வரல அப்படின்னா மெஜாரிட்டி எலமெண்ட் பிரசன்ட் ஆகலன்னு தானே அர்த்தம். அதுக்காக தான் நான் இங்க ஃபிளாக் வந்து போட்டிருக்கேன். நான் சொன்னால பிகினரா இருந்தா கீழே போக போக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லி இதுதான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். எதுக்காக இந்த ஃபிளாக் நான் இங்க போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த மெஜாரிட்டி எலமெண்ட் இருக்குதான்னு செக் பண்றதுக்காக.
அப்படி அந்த எலமெண்ட் இருந்துச்சு அப்படிங்கும்போது நமக்கு இந்த ஃபிளாக் வந்து இண்டிகேட் பண்ணி தரும். இல்லங்கும்போது நமக்கு இந்த ஃபிளாக் இண்டிகேட் பண்ணி தரும். எப்படி இண்டிகேட் பண்ணி தரும்? ஆல்ரெடி ஃபிளாகோட வேல்யூவ நான் 0ன்னு வச்சிருக்கேன். அந்த மெஜாரிட்டி எலிமெண்ட் இருக்குங்கும்போது ஃபிளாகோட வேல்யூவ நான் 1ஆ மாத்திப்பேன். அப்படி அந்த ஃபிளாக் வந்து 1 இல்லாம 0லயே இருந்துச்சுன்னா, மெஜாரிட்டி எலிமெண்ட் நமக்கு இல்லன்னு அர்த்தம். புரிஞ்சதுல்ல? ஏன்னா இந்த கண்டிஷன்க்குள்ள வந்தா தான் நம்ம ஃபிளாகோட வேல்யூ 1ஆ மாறும். இப்போ இந்த கண்டிஷன் என்ன? மெஜாரிட்டி எலிமெண்ட் செக் பண்றதுக்கான கண்டிஷன். அப்போ ஃபிளாகோட வேல்யூ நமக்கு 1ஆவே மாறலங்கும்போது, மெஜாரிட்டி எலிமெண்ட் இங்க பிரசன்ட் இல்லன்னு தானே அர்த்தம். ஏன்னா இஃப் கண்டிஷன்க்குள்ள வந்தா தான் நமக்கு மெஜாரிட்டி எலிமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். சோ, ஃபிளாகோட வேல்யூ இங்க 1ஆ மாறிடும். இப்போ இந்த லூப் ஃபுல்லா ரன் ஆகி நம்ம ஃபிளாகோட வேல்யூ நாட் ஈக்குவல்ஸ் டு 1ஆ இருந்துச்சுன்னா, அதாவது மெஜாரிட்டி எலிமெண்ட் இல்லங்கும்போது, நம்ம என்ன பிரிண்ட் பண்ணுவோம்? தேர் இஸ் நோ மெஜாரிட்டி எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். இது வந்து நான் முன்னாடி போட்ட டெஸ்ட் கேஸ் திருப்பி ரன் பண்ணி பார்க்கலாம். ரன். பாருங்க. இந்த நம்ம முன்னாடி கேட்ட கொஸ்டின்ல 4 தான் நம்மளோட மெஜாரிட்டி எலிமெண்ட்டா இருக்கும். நம்ம செக் கூட பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5. 4 வந்து 5 தடவ இருக்கு. அதாவது நம்ம மெஜாரிட்டி எலிமெண்ட் 4. அது எத்தனை டைம் அக்கர் ஆயிருக்கு? 5 தடவ அக்கர் ஆயிருக்கு. சோ உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். கோட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அப்படி இல்ல கமெண்ட்ல வந்து பேஸ்ட் பண்றேன். உங்களுக்கு இன்னும் டிசிஎஸ் கொஸ்டின் பார்க்கணும் அப்படின்னா டிசிஎஸ் பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்க. தேங்க் யூ.